Good morning, Hindustan. Thompson, may I help you? ஹாய் என்னடா Sorry, sir, he's not in at the moment. குமார் Can I take a அந்த minute? ஷாம்பு கம்பெனி கேப்ஷன் ரெடியா யா இட்ஸ் ரெடி மேகம் தவழும் Yes, sir, தேகம் definitely. நல்லா இருக்கா ஓகே வெரி குட் அலை அலையாய் ஒரு வாசம் இது எப்படி இருக்க சூப்பர் ரெண்டையும் கொடுப்பா அவங்க செலக்ட் பண்ணிட்டோம் வாட்ஸ்அப் எவ்ரிதிங் இஸ் டவுன் மச்சான் சுபு என்னடா யோசிக்கிற உள்ளே கேட்குதே பீர் எப்படி இருக்குது சகிக்கல டேய் உள்ளம் கேட்குதே மோர் இருக்கும்போது உள்ளே கேட்குதே பீர் இருக்க கூடாதா டேய் என்னமோ எழுதி வச்சிருக்க டேய் ரஜினி பாபா படம் ஆரம்பிச்சிட்டாரு ஏன் வழி தனி வழின்னு படையப்பால் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துலயும் படம் முழுக்க அவர் சொல்றதுக்கு ஒரு டயலாக் தேவைப்படுமே யோசிச்சு பார்த்தேன் கிடைச்சிருச்சா கேக்குறியா அப்பா கொடுத்தது முதல் எழுத்து அம்மா கொடுத்தது தமிழ் எழுத்து ஆண்டவன் எழுதுனா தலை எழுத்து ஆனா என் பேர் இரண்டு எழுத்து இரண்டும் ஒரே எழுத்து பாபா இதுவரைக்கும் நம்ம ஆட் ஏஜென்சி பாஸ்கெட் பால் விளையாட போய் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல அதுவும் வெளியூர்ல போய் சான்ஸே இல்ல ஏன்டா ஜெயிக்க முடியாது நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணாம விளையாடுறோம் பிராக்டிஸ்லாம் எதுக்குடா மச்சான் வளையத்தை கொஞ்சம் இறக்கி வச்சாலும் ஜெயிக்கலாம் பந்து சைஸ சிறுசாக்காலும் ஜெயிக்கலாம் எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறானுங்க கேட்டா ரூல்ஸ் டார்ச்சர் பண்றானுங்கடா அம்பாசமுத்திரத்துல இவன் பெரிய பிளேயரா அதான்டா ஏதோ இவன் நம்ம ஆட் ஏஜென்சில சேர்ந்த நேரம் என்ன ஆகுதுன்னு பாப்போம் மெட்ராஸ்கார மானத்தை தஞ்சாவூர்ல வாங்கிறாத அவ்வளவுதான் சொல்லுவேன் எப்படிதான் நீங்க எல்லாம் புடவை கட்டின இடுப்புல நிக்குது பெல்ட் போடுறோம்ல என்ன மைசூர் சந்தனமா பத்ரம் வீரப்பன் தூக்கிட்டு போயிட்டு போறான் வந்த இடத்துலயும் கமெண்ட் அப்பா உங்க அப்பா எங்க வந்தாலும் கமெண்ட் அடிப்பான் சரி வாங்க புது ஜிப்பா எப்படி இருக்கு சேட்டு கல்யாணத்துக்கு ஷெனாய் வாசிக்கிற மாதிரியே இருக்கிற ஏய் அதையும் கலட்டுற இல்ல ஜிப்பா சூப்பர் அங்கிருந்தே லுக் விட்டேன் ஜிப்பா சூப்பர் சார் நான் விளையாட்டுக்கு சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க உண்மையிலேயே சொல்றேன் ஜிப்பா சூப்பர் அதுவும் இந்த டிசைன் கண்ணுலயே நிக்குது இதுக்கு என்ன சொல்ற ஏய் மகாலட்சுமி இங்க வா அப்பா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு நீ எப்படி இருக்கிற நல்லா சரி போ நல்ல பொண்ணு தெரிஞ்ச ஃபேமிலி தான் என்ன ஒரே குறை குழந்தையே பிறக்க மாட்டேங்குது ஏன்டா ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாம்ல டாக்டர் எல்லாம் போனாலும் குழந்தை பிறக்காது ஏன் ஏன்னா அதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே நான் சொல்லல இந்த ஜிப்பா தள்ளி இல்லையா சார் இந்த ஜிப்பாவை எங்க சார் எடுத்தீங்க கவிஞர் வைரமுத்து வீட்டுல திருடிட்டாரு சார் அப்பவே சொன்னாரு சூப்பர் ஜிப்பா இந்த ரேஞ்சுக்கு நான் எதிர்பார்க்கல என்ன ரேஞ்ச பாத்துட்டா இவன் ஏன் ஒவ்வொருத்தனா கொண்டு காட்டிட்டு இருக்கியா நீ இதை இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததுல டிவில பார்லிமெண்ட்ல எல்லா தலைவர்களும் இதைத்தானே போட்டிருக்காங்க நான் பார்த்தது இல்லையே அப்ப நேரா ஒரு மாவு மிஷினுக்கு போ அங்க மாவு சிதறாம இருக்கிறதுக்கு பெருசா ஒரு துணி ஒண்ணு கட்டிருப்பான் அதை ஆல்டர் பண்ணா இதுடா நீ கவனியா சார் இன்னும் நீங்க எவ்வளவு நேரம் இங்க நீ இருப்பீங்க இன்னும் எவ்வளவு நேரம் இருப்ப நான் கடைசி வரைக்கும் அப்ப இருப்பேன் நாங்க உடனே கிளம்புறோம் அடுத்தது எங்க அடுத்து இருப்பீங்க நாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறதா இருக்கிறோம் இதுக்கு உனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் யோ போயா சார் இந்த ஜிப்பாவை யாரோ பார்த்தாங்க என் வைஃப் பார்க்கல சார் இதான் உன் பிரச்சனையா நேரா இவரை கூட்டு போய் உன் ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் சுத்தி காட்டிட்டு கொண்டு வந்து விடு என் ரிலேட்டிவ்களா காட்டுறதுக்கு இவரு என்னதுக்கு சார் இந்த ஜிப்பா போதாதா என்ன என்னமோ மாங்காய் மடை நினைச்சிட்டு இருக்காரு நீங்க இங்க இருங்க என் வைஃப் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் என் கண்ணுலயே நிக்க எனக்கு வாயிலே நிக்குதுடா ஏன்னா ரசம் ஆயிடுத்து என்ன பண்றது சுடுதண்ணிய சாம்பார்ல கலக்கி ஊத்தேன்டா சரிண்ணா அந்த பூக்காரரை கூப்பிடுமா பூ பத்தல அடிச்சுக்கோங்கண்ணா தெரியாம பட்டுடுத்து இல்ல ஜிப்பா இப்ப என்ன பண்றது என்ன பண்றதா பேலன்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து உன் தலையில ஊத்திக்கோ சரி. ஐயோ அரப்பா ஊத்திட்டானே அட உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்குண்ணா உப்பு தூக்கலா இருக்கா எனக்கு கப்பு தூக்கலா இருக்குடா எப்ப செஞ்ச சாம்பார்னு தெரியல நீ ஒன்னும் வருத்தப்படாத வீட்டுக்கு போய் ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம் சாரி பெட்ரோல் வாஷ் பண்ணிக்கலாம் அடடா தண்ணி கஷ்டத்துல எவ்வளவு தண்ணியை கொண்டு வந்து மேல ஊத்துறாப்பா நீ ஒன்னும் வருத்தப்படாதடா வீட்டுக்கு போய் துவைச்சுக்கலாம் ராஜி ஏமா என்ன இப்படி பண்றீங்க? இவன் என்ன குரோட்டன் செடியா ஆளுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க ஏன்டா நீயும் டென்ஷன் ஆகாம உங்களை பத்தி சிரிச்சிட்டு இருக்கற வேற என்னடா பண்ண சொல்ற இவங்க யார் தெரியுமா மாமா பொண்ணுங்க போலீஸ் டாக்டர்ஸா டேய் என் சொந்த மாமா பொண்ணுங்கடா இந்த டீஸ்பூனுக்கு டி-ஷர்ட் போட்ட மாதிரி நிக்குது அது யாரா அது குட்டி பிசாசு ஆர்த்தி ஹாய் ஹாய் இந்த கோஆப்டெக்ஸ் மாடல் மாதிரி சிரிச்சிட்டு நிக்குது இது இது பெரிய பிசாசு ராஜி ஹாய் ஹாய் என்ன கொஞ்சம் இழுத்து விடுறாடே உள்ள இவன் என் ஃப்ரெண்ட் சுப்பு என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றான் colleague. ஹாய் ஹரி என்னையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா நான் தான் இந்த ரெண்டு பிசாசையும் பெத்த பிசாசு மாமா. ஹாய் அங்கிள் ஆர்த்தியா இவ்வளவு ஸ்லிம்மா இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் ஏன்னா அவங்க சாப்பாட்டுலாம் நீங்க தானே சாப்பிடுறீங்க தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ இட்லி ரெடியா இருக்கு இட்லியா இட்லியை மட்டும் எடுத்துட்டு வாங்க சாம்பார்லாம் இங்க தானே இருக்கு என்ன லிஃப்டா அது வோல்டாஸ் கம்பெனில செஞ்சு விக்கிறாங்க அங்க போய் வாங்கிக்கோ என்ன கிண்டல் பண்றியா கிண்டல் பண்ணலாமா நீ லிப்டும் சரி ஓகேன்னு உட்கார வைப்பேன் டக்குன்னு இடுப்புல கைய போடுவ கேட்டா பேலன்ஸுக்கும் அதுல ஏன் பேலன்ஸ் போயிடும் அந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும் கச்சக்குன்னு பிரேக்க போடுவேன் நீ பச்சைக்கு நீ முதுகுல ஓட்டுவ ஓ ஐ எம் சாரி அப்படிம்ப இட்ஸ் ஆல் ரைட் ஒன்ஸ் மோர் நான் கேட்பேன் அவ்வளவுதான் கிகி கிகி நீ கிகில் பண்ணுவ அந்த கேப்ல ஐ லவ் யூ நான் சொல்லி தொலைச்சிருவேன் உடனே சேம் டு யூன்னு நீயும் சொல்லுவ அவ்வளவுதான் ஒன்ன தூக்கி பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு லோன்னு அலைவேன்
திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பிஸ்ஸா கார்னருக்கு வாங்க ரொம்ப அர்ஜென்ட்டுப்ப. சரி என்னமோ ஏதோன்னு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா உன் கல்யாண இன்விடேஷன் தூக்கி என் கையில கொடுத்து, சாரிங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்ககிட்ட ஒரு சிஸ்டர் மாதிரி தான் பழகுறேன்னு அழுதுட்டு பிறக்க போற குழந்தைக்கு கண்டிப்பா உங்க பேரை தான் வைப்பேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். குவார்டரை போட்டுட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு உன் வீட்டு கேட்டு முன்னாடி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். ஹாய், இதெல்லாம் எனக்கு தேவையா? நீயே சொல்லு, வரேன் பாய். ஏய் நில்லு, என்ன நான் உன்கிட்ட லிஃப்ட் கேட்டனா? பிறகு ஏன் என் பைக்கை ஸ்டாப் பண்ண? முதல்ல ஜிப்ப போடுற, வந்துட்டானுங்க பைக் எடுத்துக்கிட்டு. டேய், போட்டு தொலைக்க வேண்டியதானே. ஜிப் ரிப்பேரா இருக்குதாண்டா டீ-ஷர்ட் தூக்கி வெளியே விட்டேன். டேய் எங்கடா சுப்பு? வந்துருவான்டா, பூஜை சாமா அவங்க போயிருக்கான். 2 கல்யாணி 2 நெப்போலியன் கொடுப்பா. எங்க சார் பூஜை? வழக்கம் போல நம்ம ஹரி வீட்ல தான். அப்படியா? ஆ. மச்சான் இன்னைக்கு அடிக்க போற கூத்த நம்ம லைஃப்ல மறக்கவே கூடாதுடா. கூத்துன்னு கூத்தாண்டவரவே ஆயிடாதீங்கடா, பாத்து. ஹரி ஓபன் பண்றா, அப்பதான் நாங்க ஓபன் பண்ண முடியும். டேய் சரக்குல அபின் கலந்து சாப்பிட்டா கிக்கு இறங்கவே இறங்காதுங்கறாங்களே. கரெக்டா? ஆனா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வாந்தி எடுத்துட்டே இருப்ப, பரவாயில்லையா? யாரு நீங்க? ஏன் ரூம் கதவை திறக்கறீங்க? இது என் வீடு, நீங்களா யாரு? இவன் தான் சுப்பு. இவனும் ஹரி தான் ரூமை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ரெண்ட் எல்லாம் அவனே கொடுக்க சொல்லிட்டேன். ஓ, நீதான் அந்த சுப்புவா? ஆமா, நீங்க? நான் ஹரியோட அம்மா. இந்த மேட்ரு ஹரிக்கு தெரியுமா? இது என்ன கையில பார்சல்? இது ஒண்ணு இல்ல, இது பூஜை சும்மா. சாமானுங்க. ஓ, நீங்களும் பூஜைக்கு தான் வந்தீங்களா? நானும் ஊர்ல இருந்து பூஜைக்கா தான் வந்திருக்கேன். வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் கலந்துக்கலாம். இவங்களும் பூஜைக்கா? ஹரி அம்மா குடிப்பாங்களா? குறையுதேடா, அம்மாவுக்கு ஒரு ஃபுல் வாங்கிக்கலாமா? ஏய் புகை வருது தெரியல. அவன் கூப்பிடுறது நிஜமான பூஜைங்களா? நிஜ பூஜையா? அப்படின்னா நாய் கூண்டுக்குள்ள உட்கார்ந்து கல் படிச்சுட்டு அப்படியே கம்பெனி டீட்ல ஓடியா ஓடியா ஓடியா. பூஜைக்கு வந்துட்டு எங்கப்பா வெளியே போறீங்க? உள்ள வாங்க. இல்லம்மா, எனக்கு டஸ்ட் அலர்ஜி, நான் அடுத்த வருஷம் வரேன். ஓம புகையில உட்கார்ந்து அலர்ஜி எல்லாம் போயிடும். உள்ள வந்து உட்காருங்க. தள்ளி உட்காரு. நாங்க ஹரி அங்க இருக்கிறோம், நீ அப்புறமா வா. இப்படி வாப்பா, இப்படி வந்து உட்காரு. இல்லம்மா, பையெல்லாம் அங்க வச்சுட்டு வந்துடுறேன். பூஜை சாமான எதுக்கு கையில வச்சு அலையற? ஐயர் கிட்ட கூட அவர் பாத்துப்பாரு. வாங்கிக்கங்க. பறக்காதே, நெய்ய ஊத்துங்க, பைய அப்புறம் தரேன். பார்த்தா பாடுவ போல தெரியுது, ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன். எனக்கு வாய்ஸ் அவ்வளவு நல்லா இருக்காது சுவாமி. இருக்கிற வாய்ஸ் போடுப்பா, ஏதாவது பாடுப்பா. பாட்டு பாபா பேஷா பாடலாமே. பாலமுருகனை பத்தி பாட சொன்னா பாபா பிளாட்சி போறதுகள் எனக்கு தான் வராதுன்னு சொன்னோம். உங்களுக்கு முருகர் பாட்டு தானே, இவ பின்னுவோ. மாதிரி ஆயிட்டான் பையன், பக்தி பரவசம் ஆயிட்டான், அதான் ஆடுறான். பிரதர் மேல லார்டு முருகா வந்திருக்கார். என்ன சொல்லாம கூட வந்துட்டாரு. இவன் கிறிஸ்டினாச்சே, சான்ஸே இல்லையே. பழனிமலையா இருந்தானே, பரங்கிமலையா இருந்தானே, லாடு தானே. முருகா மலையேறி விடுறாப்பா. அவர் மாட்டேங்கிறாரு. அம்மா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. டேய், உன் ஆள் ஷீலா வந்திருக்காடா. ஷீலாவா? பாத்தீங்களா, பிளைன்ஸ்க்கு வந்துட்டான். என்ன ஷீலாங்கிறார்? வேளான்னு சொன்னேன், அது உங்க காதுல ஷீலான்னு விழுந்துடுத்து. கோலா மிக்ஸ் பண்ண வேண்டிய நேரத்துல பிரச்சனை பண்றாரே மாலா. நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, 23C பஸ் இங்க தானே வரும்? நான் அந்த பஸ்ஸை பிடிக்கணும். அந்த ஸ்டாப் தானே இது? ஆமா சார். நல்லா தெரியும்ல. ஓகே, தேங்க் யூ, பாய். என்ன இது பஸ் ஸ்டாப் இதானு கேட்டுட்டு அங்க போய் நிக்கிறான். அதானே ஏன்? சரியான மென்டலா இருப்பான் போல இருக்கு. ஏய் பஸ் என்ன நிக்காம போறா? யாரா மென்டலு? பீக் ஹவர்ஸ்ல எந்த சிட்டி பஸ் கரெக்டா ஸ்டாப்ல நிக்குது? நம்ம நாட்டுல 2 குழந்தைங்களுக்கு இடையில இடைவெளி விடுறாங்களோ இல்லையோ, ஒரு பஸ்ஸுக்கும் ஸ்டாப்புக்கு இடையில எப்பவுமே இடைவெளி தான்டா. ஓகே, வரட்டுமா? ரை ரை. அந்த தஞ்சாவூர் கேப்டன் எப்படி ராஜியோட வந்தான்னு விசாரிச்சோம். எப்படி வந்தா? பேரு பரத்வாஜ், ஆனா மியூசிக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. CA, அது அவன் படிப்பு இல்ல, இனிஷியல். பெட் நேம் பரத், நிக் நேம் அர்ராத்து. 5.75 ஹைட்டு, 80 கிலோ வெயிட். நைட்டு 8 மணிக்கு மேல ஆள் செம்ம டைட்டு. பாட்டி ஆல்ரெடி டிக்கெட் வாங்கியாச்சு. தாத்தா வெயிட்டிங் லிஸ்ட், RAC கன்ஃபர்ம்டு. தங்கச்சி சுதா சுமாரான ஃபிகர். அம்மா சுகுமாரி, அப்பா ஊதாரி, தம்பி சோமாரி. இதெல்லாம் ஒரு வேலைன்னு உனக்காக லிஸ்ட் எடுத்தேன் பாத்தியா? நான் ஒரு கேப் மாறி. மேட்ச்ல நம்ம கூட தோத்தவன் ராஜி கூட எப்படிடா வந்தான்? அத சொல்லுடா. சொல்கிறேன் ஹரி, சொல்கிறேன். ராஜி, அவளது தோழி சுதா, இருவருமே குடும்ப நண்பர்கள். சுதாவின் சகோதரன் தான் அந்த சூழ்ச்சிக்காரன் பரத். ராஜி, சுதா, பரத் மூவருமே எழில் குஞ்சும் தஞ்சையிலே, நஞ்சையிலும் புஞ்சையிலும் ஒன்றாக விளையாடி 8வது வரை நன்றாக படித்தார்கள். ஹரி, நன்றாகவே படித்தார்கள். என்னடா சொல்ற? எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா படிச்சாங்கன்னு சொல்ல வந்தேன். டேய், பரத் அவனுக்கு ப்ராப்ளமா இல்லையா? அத சொல்டா.
நிச்சயமா ப்ராப்ளம் தான்டா. ராஜி உன்னை லவ் பண்ணல, வேற யாரையும் அவன் லவ் பண்ற மாதிரியும் தெரியல. அதனால அந்த தஞ்சாவூர்காரனுக்கு சான்ஸ் இருக்குடா. சீக்கிரமா ஸ்டெப் எடு. டேய் எங்கடா போற அப்படின்னு நான் கேட்டா என்ன நீ செருப்பாலடா. ஏன்னா வெளியே போகும்போது எங்கடா போறேன்னு கேட்கறது அபசகரம்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ எங்க போறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறேன்றத தவிர வேற எப்படி கேட்க முடியும்? இதுக்கு நீ நான் எங்க போறேன்னே கேட்டிருக்கலாம்ல. ஆ? இவ்வளவு தூரம் நீயே கம்பல் பண்ணி கேட்கறதுனால கேட்கறேன். எங்கடா போற? ராஜி கிட்ட என் லவ் சொல்ல போறேன்டா. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்டா. 12B தவிர எந்த பஸ் வேணாலும் புடி. அவன் ராஜி கண்ணை பார்த்தே பேசினான். ஆனா நான் என்ன பார்த்தே பேச போறேன். ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கே. ஹரி மாதிரியே நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவகிட்ட இன்னைக்கு என் லவ் சொல்லிடட்டுமா? யாரா அந்த பொண்ணு? அவளா? இந்த ஏரியாவோட தாதா பொண்ணு. சொல்லட்டுமா? வேண்டாம் சொல்லாத. சொல்லுவேன்டா. அவகிட்ட இல்ல, அவ அப்பங்கிட்டே சொல்லுவேன். சொன்னா கேள்றா, சொல்லாத. அப்படித்தான்டா சொல்லுவேன். சொன்னா என்னடா நடக்கும்? அந்த சகோதரி எங்க இருந்தாலும் ஆட்டடா பாத்துட்டானே. பேசிட்டே போயிடலாம். வாடா வா. கொஞ்சம் மெதுவா போ. அப்படியே அவங்க கூட நான் பேசிட்டே வந்துடுறேன். சுபு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்சாரதி அவரு நல்லா இருக்காரு. மணியம்மாள் அவங்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிருக்காங்க. இந்த வாரம் வந்துருவாங்க. சரிடா. வாய ரூம் வரைக்கும் போயிட்டு போலாம். இல்லடா இப்ப நான் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? சரி போன் பண்ணிட்டு வா. பாய் பச்சா பாய். யார்டா அது? அது என் பிரதர்டா. பிரதர்னா? அண்ணன்டா. அப்ப பார்த்தார்து அது எங்க அப்பா. மணியம்மாள்னே? அது எங்க அம்மாடா. அட பாவி, என்னடா மூணாவது மனுஷன் மாதிரி பேசிக்கிறீங்க? டேய் இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம்டா. பந்தம் பாசமெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயி போச்சு. நீ வேணா இப்ப உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பாரு. அவர் அண்ணியை பாத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ணன் அன்னிக்கிட்ட தானே பேசுவாரு, அதுல என்னடா தப்பு? டேய் நான் சொல்றது சீரியல் அண்ணிடா. அண்ணி அண்ணி ஓ அண்ணி. ஒரு சைக்காலஜி டெஸ்ட். 3 கேள்வி கேக்குறேன். நேரா போற ஒரு கடல் வருது, உன் மனசுல என்ன தோணும்? அந்த கடல்ல குதிச்சு நீந்தி அந்த பக்கம் போலான்னு தோணும். சபாஷ். கடல்ங்கிறது உன்னுடைய வாழ்க்கை. அதை நீந்தி கிடக்கணும்னு ஆசைப்படுற. அது உன்னுடைய ஆர்வத்தை காட்டுது. கொஸ்டின் நம்பர் 2. நேரா போற ஒரு பெரிய சுவர் வருது, அப்போ உன் மனசுல என்ன தோணும்? அந்த சுவரை தட்டி பார்ப்பேன், ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. சூப்பர்ரா. சுவருங்கிறது மரணம்டா. அதை நீ தட்டி பார்க்கன்னு நினைக்கிறியே, அது உன்னுடைய தைரியத்தை குறிக்குது. கொஸ்டின் நம்பர் 3. காஃபியை பத்தி உன் ஐடியா என்ன? காஃபியா? டீ காஃபி. காஃபினாலே எனக்கு புத்துணர்ச்சி நினைப்பு தான்டா. ஐ லைக் இட் ஸ்ட்ராங். ஐயோ கொஞ்சம் குடிச்சா கூட ஸ்ட்ராங்கா குடிக்கணும்னு நினைப்பேன். டேய் ஏன்டா சிரிக்கிற? காஃபிங்கிறது வேற எதுவுமே இல்லடா. அது உன்னுடைய காதல் வாழ்க்கையை குறிக்குது. அதத்தான் புத்துணர்ச்சியா வேணும், சூடா வேணுங்கிறானே. அப்படியா? காஃபி உனக்கு எப்படி? எனக்கு ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, கிடைச்சா போதும்னு இருக்குடா. ஆனா இவனுக்கு எப்படி தெரியுமா? அத ஊத்தி வச்சிருந்த டபரா இருந்தா போதுங்கிறாடா. மிஸ்டர் மணி. யாரு? சார் குட் மார்னிங் சார். ஏய் சுபு. டேய் நானும் அவரும் ஒரே காலேஜ்டா. நான் வெளியே வந்துட்டேன், இன்னும் அவர் அங்கேயே இருக்காருடா. மக்கு கேஸா? சாச்சா ப்ரொஃபஸரா இருக்காரு. பாத்தீங்களா சார் மரியாதை. வெரி குட், ஐ லைக் இட். சார் காலேஜ் இந்த பக்கம் இருக்கு, நீங்க என்ன அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கீங்க? காஃபி சாப்பிட போறேன். காஃபி சாப்பிட. காஃபினா ரொம்ப இஷ்டமா உங்களுக்கு? ஆமாம்பா, சின்ன வயசுலயே ஆரம்பிச்சேன். எஸ்எஸ்எல்சி படிக்கும் போதுல இருந்தே காஃபி. ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி சாப்பிடுவீங்க? அனக்கே கிடையாதுப்பா, எக்கச்சக்கம். அதாவது காஃபியோட தரம், அவைலபிலிட்டி இத வச்சு நான் மட்டும் சாப்பிட்டே இருப்பேன். இவ்வளவு ஏன் இப்ப கூட ஒரு நாளைக்கு 4 காஃபி சாப்பிடுறேன். அதுல ஒண்ணு 7 மணிக்கு எழுந்தோன்னு பெட் காஃபி. பெட்ல சாப்பிட்டா தானே பெட் காஃபி. ஏன் சார் இத்தனை வாட்டி காஃபி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? எங்க டாக்டர் கூட சொல்லுவாரு, உங்களுக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா காஃபி சாப்பிடுறது கம்மி பண்ணீங்கன்னுட்டு. நான் கேட்கல. காஃபி குடிச்சு சொல்லி சாப்பிட்டுட்டே இருப்பேன். சார் உங்களுக்கு பிடிச்சது இன்ஸ்டன்ட் காஃபியா ஃபில்டர் காஃபியா? இன்ஸ்டன்ட் காஃபி வேஸ்ட்ப்பா. ஃபில்டர் காஃபி லேட் ஆனா கூட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா ஒண்ணு, மாடி விட்டு மாமி குடுக்குற இன்ஸ்டன்ட் காஃபி என் ஒய்ஃபோட ஃபில்டர் காஃபியோட சூப்பரா இருக்கும். என்ன அடிக்கடி கிடைக்காது. ஆமா நீங்க வெளியெல்லாம் காஃபி சாப்பிடுறது இல்லையா? வெளி காஃபி நான் சாப்பிட மாட்டேன். ஹோட்டல் காஃபி தானே கேக்குறேன். சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா அவங்க வேற ஒருத்தர் சாப்பிட்ட பாத்திரத்துல குடுக்குறாங்க, அதை நான் சாப்பிட மாட்டேன். 2வது அங்க காஃபி போடுறது யாரு? மாஸ்டர். ஆம்பளை, அதனால நான் சாப்பிட மாட்டேன். வாங்க நம்ம வீட்டுல ஒரு காஃபி சாப்பிடலாம். நல்லா இருக்கட்டும்.